தள்ளி போயிடு இல்லன்னா சைக்கிள் வச்சு அடிபட்டுருவேன். பாம்பே நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தள்ளி போட்டு இப்ப பேர் சைக்கிளை மெரிச்சு உனக்கு அடிபட்டுருச்சு. ஐயோ இந்த பாம்பே நானே சைக்கிள்ல ஏத்தி சாவடிச்சிட்டானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னங்க தாலிஷ் பதட்டமா நின்றுட்டு இருக்கான், என்னாச்சு? தாலிஷ் என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா நின்றுட்டு இருக்க? சார் நான் சைக்கிள்ல வரும்போது இந்த பாம்பை ஏத்திட்டேன். இந்த பாம்பு செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தாலிஷ், இது ஒரு இச்சாதனி பாம்பு. இது உன்ன கண்ணுலயே போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். சார் நல்ல பைத்தியம் மாதிரி வளர்ற. இல்ல தாலிஷ், நான் உண்மையா தான் சொல்றேன். இத நான் நிறைய படத்துல பார்த்திருக்கேன். அது யார் சாவடிக்கிறாங்களோ அது அவங்கள பழி வாங்காத விடாது. அது சாவும் போது கண்டிப்பா அது கண்ணில் அது உன்னை போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். ஐயோ அப்ப இப்ப என்ன நடக்க போகுது? இந்த இச்சாதாரி பாம்போட ஜோடி கண்டிப்பா உன்னை தேடி வந்து பழி வாங்கும். ஐயோ என்ன பழி வாங்குமா? ஐயோ தாலிஷ், அந்த பாம்பு கண்டிப்பா உன்னை தேடி வந்து பழி வாங்கும். அது சும்மாவே விடாது. ஐயோ சாமி என்ன பயமுறுத்தாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாலிஷ், அந்த இச்சாதாரி பாம்போட ஜோடி உன்னை பழி வாங்க வந்துடுச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ பாட்டி, ஐயோ தாத்தா, ஐயோ சாமி நீ எப்படியாவது காப்பாத்துறா. தாலிஷ் நீ எதுக்கும் போய்விடாத, நம்ம உடனே எங்க இருந்து ஓடலாம். அந்த பாம்பு நம்மள என்னதான் பண்ணுதுன்னு பாத்துடலாம். அங்க பாத்தியா தாலிஷே, அந்த இச்சாதாரி பாம்போட ஜோடி அது கண்ணுல இருந்து எல்லா போட்டோவையும் காப்பி பண்ணிட்டு இருக்கு. அது கண்டிப்பா உன்னை சும்மா விடாது. இந்த நாத்தம் எங்க இருந்து அடிக்குது? டேய் தாலிஷே, என்னடா பேண்ட்லயே உச்சா போயிட்டியா நீ? தாலிஷே நீ ரொம்ப பயந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஐயோ அந்த பாம்பனை கொத்தாம விடாத போல இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? தாலிஷ் நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க அண்ணா நான் கூட இருக்கும் போது அந்த பாம்பு உன்னை எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ சாம், அந்த பாம்பை நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்ன கொத்த வருது. சாமி அது என் போட்டோ பார்த்துச்சுல, கரெக்டா என்ன தான் தேடி வருது. அப்புறம் என்ன நினைக்கிற? ஓடுறா ஓடு. அந்த பாம்பு ரொம்ப கிட்ட வந்துருச்சு, அது நம்மள கொத்தாத விடாது போல. சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கலாம். சரி தாலிஷ் சீக்கிரம் கதவு சாத்து, இல்லைன்னா அந்த நாகினி உள்ள வந்துரும். சாத்துறேன். ஐயோ அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? ஏய் எதுக்கு இப்படி கத்துறீங்க ரெண்டு பேரும்? ஏய் எதுக்கு கதவு சாத்திட்டு இப்படி திட்டுறீங்க முழிக்கிறீங்க ரெண்டு பேரும்? அம்மா இச்சி 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 இச்சி. ஏய் என்ன இச்சி இச்சி, என்னாச்சு சொல்லு. அம்மா வெளிய இச்சாதாரி பாம்பு இருக்குமா, அது என்ன கொத்தாத விடாதுமா. ஐயோ என்னது இச்சாதாரி பாம்பு உங்களை விரட்டிட்டு வந்த? நீங்க என்ன பண்ணீங்க அத? அம்மா அத நான் சொல்றேன். தாலி சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது அந்த இச்சாதாரி பாம்பை அவன் ஏத்திட்டான். அவன் ஏத்தின பாம்பு செத்து போயிடுச்சு. இப்ப அந்த பாம்போட ஜோடி இவனை தொட்டிட்டு வருது. அம்மா அந்த பாம்பு இப்ப நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கு. அப்படியா? நான் போய் பாக்குறேன். ஆமாடா நீங்க சொன்னது சரிதான், பாம்பு வாசல்ல தான் நிக்குது. அம்மா அந்த பாம்பு எனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வர எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? அழாதே தாலிஷ், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உன்னை காப்பாத்த. அம்மா இப்ப அந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படிமா இவனை காப்பாத்த போறீங்க? இப்பவே அந்த பாம்பு போய் நான் விரட்டி விட்டு வரேன். சரிம்மா சீக்கிரம் போய் தோத்துங்க. போங்க போங்க.
இருங்க, நான் முதல்ல போய் கொம்பு எடுத்துட்டு வரேன். இப்ப பாக்குறேன் அந்த பாம்பு என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் பையனை பத்த வருவேன் ஒன்ன. ஐயோ கடவுளே! ஐயோ, அந்த பாம்பு ரொம்ப மோசமானது, என்னைய கொத்த வருது. ஐயோ அம்மா, எனக்கு வயிறுலாம் கலக்குது. ஏய், வயித்து கலக்குதுன்னு ஏன் இங்க நிக்கிற? போய் டாய்லெட் போடா போடா. நான் போறேன். ஐயோ அம்மா, இந்த பாம்பு நான் எங்க போனாலும் விடாது போல இருக்கு. அட, மழை ஜோரா பெய்யுது. இதுல போய் ஒரு குத்தாட்டம் போட்டா எப்படி இருக்கும்? அட, இந்த மழை இவ்வளவு ஜோரா பெய்யுது. இந்த டாலிஷ் எங்க போன இந்த மழையில? டேய் டாலிஷ், இந்த மழையில இங்க என்னடா பண்ற? அண்ணே, நீயும் நானே ஜாலியா இருக்கும். அப்படியா சொல்ற? ஆமா. ஹே, அப்ப போடு. அண்ணே, இங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. ஏய், இந்த மழையில ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க. அம்மா, அண்ணன் இந்த அம்மா மலையில நனையன்னு சொன்னா. ஏய், நான் எங்க உன்ன மலையில நனைய சொன்னேன்? நீ தானே மலையில நனைஞ்சா ஜாலியா இருக்கும்னு சொல்ல சொன்னேன். மா, இவன் தான் மலையில நனைஞ்சா ஜாலியா இருக்கும்னு எனக்கு கூப்பிட்டா. இல்லம்மா, அண்ணன் தான் அம்மா சொன்னா. வாய் போட்டுங்க ரெண்டு பேரும் போய் மழையில நனைஞ்சிட்டு வந்தது இல்லாம ஒட்டு பழி போறீங்களா? போய் துணியை மாத்துங்க. அம்மா, நான் துணி மாத்தி ரெடி ஆயிட்டேம்மா. அண்ணா, என்னண்ணா நீ மலையில நனைஞ்சதுல ஜலதோஷம் பிடிச்சிருச்சா? ஆமாடா தம்பி. என்னது? இதுக்கு தான் நான் சொல்றது மழையில நனைய கூடாதுன்னு. இப்ப ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சா? இது உங்க ரெண்டு பேருக்கு போய் நான் கசாயம் எடுத்துன்னு வரேன். அம்மா, கசாயமா? எனக்கு கசாயம் வேணாமா. இந்த கசாயத்தை குடி. நான் குடிக்க மாட்டேன். நான் அந்த கசாயம் குடிக்கணும்னா டாலிஷ் அந்த கசாயம் குடிக்கணும். நான் ஏன் குடிக்கணும்? நானும் தும்முனேன், நீ தானே தும்முன. ஆனா நீயும் தானே என் கூட மழையில் நினைச்சா, அப்ப நீயும் கசாயம் குடிக்கணும். மாத்தி பழி போட்டு சண்டை போடாதீங்க. ஒழுங்கு மரியாதை நீ தான் குடிக்கணும். இந்த குடி. குடிக்கிறேன். இந்த டாலிஷ் பண்ண வேலையினால நம்ம கசாயம் குடிக்கிறோம். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. நீங்க கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் கலக்கி எடுத்துட்டு வரீங்களா? சரிப்பா, எனக்கும் தாகமா தான் இருக்குது. நம்ம ரெண்டு பேருக்கு போய் நான் ஜூஸ் கலக்கி எடுத்துட்டு வரேன். இவன் கசாயம் குடிக்கட்டும். இந்தாப்பா ஜூஸ். ஏய், நீ என்ன கசாயம் குடிக்காம வச்சிருக்கிறியா? ஒழுங்கா சீக்கிரம் குடி. அண்ணே, நீ கசாயத்தை குடி, நான் ஜூஸை குடிக்கிறேன். என்ன மழையை நனைய வச்சு என்ன கசாயம் குடிக்க வச்சுட்டு கூல் ட்ரிங்க் குடிச்சு என்ன வெறுப்பா ஏத்துற. வெறுப்பா ஏத்துறேன். அம்மா, இவனை பாருமா, கசாயத்தை குடிக்காத அப்படியே வச்சிட்டு இருக்கான். இன்னும் கசாயம் குடிக்காம அப்படியே வச்சிருக்கிறியா? சீக்கிரம் குடி. அம்மா, கசாயம் ரொம்ப கசப்பா இருக்குமா. மூக்க மூடிக்கிட்டு ஒழுங்கா குடி. போன் வருது, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். நீ அதுக்குள்ள குடி. அம்மா வெளியே போயிட்டாங்க. இது அப்படியே வெளியே ஊத்திடலாம். எங்க போற? நீ இன்னும் குடிக்கலையா? உட்காரு. அம்மா, நான் வெளியே போய் குடிச்சிட்டு வரேனே. வெளியெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாத. உங்க சித்தி இப்ப வீட்டுக்கு வரலாம். வர போற இல்லக்கா, வந்துட்டேன். ஐ சித்தி, வந்துட்டீங்களா? அட, குட்டி பையனே கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, வந்துட்டேன். இந்தா தம்பியோட விளையாடு. வா தம்பி, விளையாடலாம். ஏய் தம்பி, விளையாட ஜாலியா வந்துட்டியா? சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? சரி இரு, எடுத்துட்டு வரேன். வாமா, உனக்கு என் பட்டு படம் எல்லாம் காட்டுறேன். வா. அரேக்கா, நல்ல வேலை, வீட்டுல இப்ப யாருமே இல்ல. இந்த கசாயத்தை இந்த குட்டி பையனுக்கு கொடுத்துடலாம். தம்பி, இந்தப்பா கசாயம் குடி. குடி குடி, சீக்கிரம் குடிப்பா. அண்ணா, கசாயத்தை தம்பிக்கு கொடுத்துட்டீங்களா? ஷா, அந்த கசாயத்தை உன்னதானே குடிக்க சொன்னேன். நீ அந்த குழந்தை கொடுத்துட்டியா? அட, எந்த பக்கம் படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம். எழுந்துடுறா சாமு, பூகம்பம் போல இருக்குதுடா. எழுந்துடுறா. அம்மா, டாலிஷ் தாமதா கேம் விளையாடுவான். ஏய், டாலிஷ வேற காணண்டா. மா, நான் இங்க தாமா உட்காந்து கேம் விளையாடுறேன்.
நான் சொன்னேன்லம்மா அவன் இங்கதான் உட்காந்து கேம் விளையாடுவான்னு. உண்மையிலேயே பூகம்பம் போலமா? ஆமாடா போடுறா. ஏய் சாமு, எவ்வளவு பெரிய காக்கா பாடுறா, தடுத்து விடுறா. ஐயோ அவ்வளவு பெரிய காக்கா வேணா துரத்து போனா அது என்ன அப்படியே தூக்கிட்டு போயிடும். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் மிரட்டுறேன். ஏய் காக்கா உலகம் முடியாது, எங்க வீட கீழே விடு. ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு காக்கா மாதிரி இருக்கா? என்ன அம்பிகா ஆண்டி வீட்ல எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க? என்னாச்சு ஆண்டி, ஏன் எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறீங்க? அங்க பாருமா, எவ்வளவு பெரிய காக்கா என் வீட்டு தூக்கிட்டு நிக்குது. ஏய், நான் காக்கா இல்ல, டிராகன். ஐயோ, எவ்வளவு பெரிய டிராகனா? சிவா, எப்படியாவது இந்த பெரிய காக்கா கிட்ட இருந்து என் வீட்டை காப்பாத்துமா. ஐயோ நானா? ஆமா, உனக்கு என்ன பயமா இருக்கா? பயமா? எனக்கா? பயம்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்ப பாருங்க. ஏய் டிராகன், ஒழுங்கு மரியாதை ஆண்டி வீட கீழே வச்சுட்டு போ. எனக்கு பசிக்குது, உங்க ஆண்டி வீட்டுல இருக்கிறத எல்லாம் நான் சாப்பிட போறேன். ஏய் டிராகன், எங்க வீட்டை விட்டு, எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. ஷீபா ஆண்டி வீட்டுக்கு போ, அவங்க நிறைய சாப்பிடுற ஐட்டம் நிறைய வச்சிருப்பாங்க, அங்க போயிடு. ஓ அப்படியா? அப்ப நான் ஷீபா ஆண்டி வீட்டையே தூக்கிட்டு போறேன். வாசனை கமக்குது. ஐயோ, டிராகன் உங்க வீட்டை விட்டுட்டு என் வீட்டை தூக்கிட்டு போகுது. ஆண்டி ஏதாவது பண்ணி என் வீட்டை காப்பாத்துங்க. உங்க வீட்டெல்லாம் எங்களால காப்பாத்த முடியாதுமா, என் வீட்டை விட்டுச்சுல்ல, அது போதும். ஏ டிராகன், அவங்க வீட்டை தூக்கிட்டேல, இங்க நிக்காத, போயிடு. ஏய் வாங்க பசங்களா, நம்ம போய். டிராகன் எங்க வீட்டை விட்டு. ஏய் டிராகன், ஏய் டிராகன், ஏய் டிராகன் எங்க வீட்டை விட்டு. ஆண்டி வீட்டுல கறி குழம்பா, வாசனை கமக்குது. வரட்டா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஆண்டி என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வரேன். ஆண்டி 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 கதவை திறங்க. எங்க வீட்டுல எல்லாம் இடம் இல்லம்மா, எங்க இருந்து தான் வரீங்களோ, வாங்க போங்க. ஐயோ, நம்ம இப்ப எங்க போகணும்னு தெரியலையே. அட, இந்த நேரத்துல யார் போன் அடிக்கிறா? ஹலோ ஹலோ. அட அம்மா, நீங்களா? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் அங்க வரேன், வந்து உங்க கூட கொஞ்ச நாள் தங்கறதுக்கு இருக்கேன். சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போன வைக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. ஏ சிவா, தானிஷ், உங்க பாட்டி வராங்க, சீக்கிரம் வாங்க. ஐ, என்னது பாட்டி வராங்களா? ஜாலி ஜாலி. ஐ, அப்படின்னா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், பாட்டி கூட ஜாலியா விளையாடுவேன். ஆமாடா டாலிஷ். என்னது, லீவ் போட போறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை, பாட்டிங்க 2-3 நாள் தங்க தான் போறாங்க, நீங்க ஸ்கூல் கிளம்புங்க. ஏய், தர பசங்களா, பாட்டி வந்துட்டேன். ஐ, பாட்டி வந்துட்டாங்க. அதான் அம்மா வந்துட்டீங்களா? வாங்கம்மா, உள்ள வாங்க வாங்க. அட, உங்க கூட குட்டி பையனை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? செம ஜாலி தான் பசங்களுக்கு. பாட்டி, நாங்க கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடுறோம், கொடுங்க. பாட்டி இங்க பாருங்க, நீங்க வந்திருக்கீங்களா? அம்மா எங்களை ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க. நாங்க இங்க இருந்தோம்னா தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம்ல, கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி. ஏன் பசங்களை போட்டு இப்படி மிரட்டுற? இன்னைக்கு ஒரு நாள் பசங்க லீவ் போட்டோம், ஒன்னும் ஆயிடாது. பசங்களா, நீங்க தம்பியை கூட்டிட்டு போய் விளையாடுங்க, ஜாலியா போங்க. வா குட்டி தம்பி, நம்ம எல்லாம் ஜாலியா விளையாடலாம். அம்மா, நாங்க கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடுறோம்மா. சரி, நீங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க, வெளியில எங்கேயும் போக கூடாது. நான் உங்க 3 பேருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏமா, நீ ஒன்னும் சமைக்க தேவையில்லை, என் பேர பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. ஆண்டி, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு சாப்பிட? கொடுங்க கொடுங்க. தரேன் தரேன். நீங்க பிஸ்கட் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, பாட்டி ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். டாலிஷே, குர்குரே பிஸ்கெட் எல்லாமே இருக்கு, வாடா போய் சாப்பிடலாம். நான் பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். இந்தா குர்குரே உனக்கு, பிஸ்கெட் எனக்கு. ஏய், என்ன இருக்கிறது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அப்ப எனக்கு சாப்பிட? இந்த குட்டி பையனுக்கு சிப்ஸ் ரொம்ப முக்கியம், கொடுங்க அத்தை.
ஐயோ தம்பி வேற பயங்கரமா அழுகுறானே. அம்மா பார்த்தா என்ன சும்மாவே விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது? இந்த கவர்ல காது ஊத்தி குடிக்கலாம். சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியுமா போகுது? தம்பி ஏன் அழுகுற? இல்ல இத வச்சுக்கோ. ஐயோ இப்படி அழுகுறானே. இப்போ நான் என்ன பண்ணவும் தெரியலையே. டாலிஷ், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ குதிரையா மாறிடு. தம்பி உன் மேல சவாரி பண்ணானா அழுகே நிறுத்திடுவான். குதிரையா? சரி இரு மாறுறேன். வாடா தம்பி வா, வந்து உட்காரு. குதிரை சவாரி போலாம். ஐயோ இதெல்லாம் என் தாய் எழுத்து. ஒரே ஒரு சித்து சாப்பிட்டுட்டு நான் படுற பாடு இருக்கேன். சரி இரு போலாம். டேய் டாலிஷ், தம்பி பத்தியா உன் மேல குதிரை சவாரி பண்ணி எவ்வளவு ஜாலி ஆயிட்டான். அவன் ஜாலி ஆயிட்டான். என் முட்டில தான் காலி ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பொறுமை. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. ஒழுங்கா கீழே இருக்குடா. இப்ப இந்த குட்டி பையனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் உன்னை வச்சுக்கிட்டே குதிரை சவாரி போனல. இப்ப நீ ஒழுங்கா கீழே இறங்க. நான் அவன் மேல குதிரை சவாரி போறேன். சரிடா தம்பி, நான் கீழே விடுறேன். இதோ வரேன் இரு. இப்ப போ. குட்டி பையன் ஏன்டா அழுகுறான்? முட்டா பாயில குழந்தை மேல ஏன்டா அப்படி ஏறி உட்கார்ந்துருக்க? இறங்குடா கீழே. அம்மா அது வந்து லூசு பாயில இவ்வளவு சின்ன குழந்தை மேல ஏறி உட்கார்ந்துருக்க. உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ குட்டி தம்பி நீ அழாதுடா. உனக்கு அம்மா சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் தரேன். குழந்தை மேல ஏறி நீ குதிரை சவாரியா பண்ற. நீ உன்னை என்ன பண்ற பாரு. நான் குல்பி சுவையான காரமான குல்பி. அட குல்ஃபி வந்திருக்கா. நான் காரமான ஸ்வீட்டான குல்ஃபியை சாப்பிட போறேன். அம்மா வந்தாங்கன்னா நம்மள எப்படி அடிக்க தான் போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு குல்ஃபி சாப்பிட்டு வந்துடலாம். குல்ஃபி சூடான காரமான குல்ஃபி. குல்ஃபி எனக்கு குல்ஃபி வேணும். அங்கிள், ஒரு ஸ்வீட் குல்ஃபி ஒன்னு கொடுங்க. இருமா தரேன். இன்னமா குல்ஃபி சாப்பிடு. என்ன டேஸ்ட். அக்கா என்ன விட்டு குல்ஃபி சாப்பிடுற? நானும் சாப்பிடுவேன். அங்கிள் எனக்கு ஒரு காரமான குல்ஃபி தாங்க. தம்பி, நான் ஸ்வீட்டான குல்ஃபி தானே சாப்பிடுறேன். ஆனா நீ ஏன் காரமான குல்ஃபி கேட்ட? ஸ்வீட்டான குல்ஃபி சாப்பிட்டா சாப்பிடு. எனக்கு காரமான குல்ஃபி தான் பிடிக்கும். அண்ணன் எனக்கு ஒரு காரமான குல்ஃபி தாங்க. ஓ உனக்கு காரமான குல்ஃபி வேணுமா? இரு தரேன். பிங்கி என்ன குல்ஃபி சாப்பிட வந்தியா? வா நம்ம காரமான குல்ஃபி சாப்பிடலாம். எனக்கு காரமான குல்ஃபி பிடிக்காது டாலிஷ். எனக்கு ஸ்வீட்டான குல்ஃபி தான் பிடிக்கும். அட ஆமா பிங்கி, எனக்கும் ஸ்வீட்டான குல்ஃபி தான் பிடிக்கும். இரு நான் சொல்றேன். அங்கிள் எங்க ரெண்டு பேருக்கும் 2 ஸ்வீட்டான குல்ஃபி தாங்க. அவ்வளவுதானே தம்பி. இருங்க உங்க 2 பேருக்கும் நானே தரேன். தம்பி, உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரமான குல்ஃபி தானே பிடிக்கும்னு. இப்போ என்னடா ஸ்வீட் பிடிக்கும்ன்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு ஸ்வீட்டான குல்ஃபி தான் பிடிக்கும். எனக்கு காரமான குல்ஃபி பிடிக்கவே பிடிக்காது. பிங்கி வெயிட் பண்ணு பிங்கி. இதோ வந்துரும். நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இந்த டாலிஷ்க்கு இந்த பிங்கியை பார்த்த உடனே மூளையே குழம்பி போச்சு. எப்படின்னா போ. இரு வெயிட் பண்ணு. அங்கிள் ஐஸ்கிரீம் கொடுத்துருவாரு சாப்பிடலாம்.